Hi friends, I am Darshini from Unicash Agencies. நம்ம ஷோரூம் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா காந்திபுரம் சிவானந்த காலனியில லொக்கேட் ஆயிருக்கு. கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் ஹோம் பர்பஸ்க்காகவும் டீப் ஃப்ரீசர் பாக்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கான வீடியோ தான். நம்ம கிட்ட டீப் ஃப்ரீசர் விசிகூலர்ஸ் எல்லாமே அவைலபிள்ஸ்ல இருக்கு. இப்போ டீப் ஃப்ரீசர் 70 லிட்டர்ல இருந்து உங்களுக்கு 600 லிட்டர் வரைக்கும் இருக்கும். அதே வந்துட்டு விசிகூலர்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா டபுள் டோர் உங்களுக்கு 1500 லிட்டர் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இப்போ நம்ம சின்ன கெப்பாசிட்டியில இருக்க டீப் ஃப்ரீசர் பார்க்குறோம். டீப் ஃப்ரீசர் பிராண்டு டைகின் பிராண்டு. ஸ்டார் ரேட்டிங் இதில் 4 ஸ்டார் ரேட்டிங் வரும். 4 இயர்ஸ் வாரண்டி வரும். 1 இயர் வந்துட்டு ஃபுல் பாடி வாரண்டி வரும். மீதி 3 வருஷத்துக்கு கம்ப்ரஸர் வாரண்டி வரும். ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒயிட் அண்ட் ப்ளூ லுக்கில் வந்துட்டு சூப்பராக கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாகவே. உங்களுக்கு வந்து நீங்கள் சின்ன கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பேஸ்க்கு தகுந்த மாதிரி டீப் ஃப்ரீசர் தான். இதோட வீல் பாத்தீங்கன்னா ரொட்டேட்டட் வீலு. நம்ம வந்துட்டு எந்த சைடு வேணுனாலும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்துட்டு லாக்கும் வரும். அந்த வீலுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்ல 2 லாக் வருது. 4 சைடு வீல் வரும். அதே மாதிரி இந்த ஃப்ரீசர்ல வந்துட்டு 4 சைடு கூலிங் வரும். இந்த மாடல் CRDF 10SD BRV16 மாடலு. 100 லிட்டர் கெப்பாசிட்டி டீப் ஃப்ரீசர். ஒரு நாளைக்கு கரண்ட் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 யூனிட் வரும். இது 2025 மாடலு. இந்த ஒயர் வந்துட்டு 5 அடி வரும். நமக்கு மேல வந்துட்டு லாக் கொடுத்துருக்காங்க. உள்ள ஓபன் பண்ணா ஒரு பேஸ்கெட் உங்களுக்கு வருது. பேஸ்கெட் பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு அதுல இப்போ நீங்க பால் தயிர்லாம் ஸ்டோர் பண்ணீங்கன்னா ஒரு 2-3 லிட்டர் பால் வந்துட்டு அதுல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பேக்கெட் பால்ஸ் எல்லாம் நீங்க போடுறீங்கன்னா 2-3 லிட்டர் பால், தயிர், ஐஸ்கிரீம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஒரு கேட்லாக் கொடுத்துருக்காங்க. டைகினோட கேட்லாக்கு வாரண்டி புக் மாதிரி இது வரும். அதுல வந்துட்டு என்னென்ன நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சைட்லயே கொடுத்துருக்காங்க. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது கூட ஒரு ஐஸ் ஸ்க்ரப்பர் ஒன்று வரும். ஐஸ் ஸ்க்ரப்பர்னா இப்போ நமக்கு வந்துட்டு ஃப்ரீசர்ல வைக்கிறோம், ஐஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நீங்க வந்துட்டு வேற எந்த இதையும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இதை யூஸ் பண்ணி அது மாதிரி லைட்டா நீங்க எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஐஸ் ஃபார்ம் ஆகுறது ரிலீஸ் ஆயிடும். இது கூட 2 கீ கொடுத்துருக்காங்க. 2 கீ அடிஷ்னலா வரும். இந்த கீழே இப்ப பாருங்க நான் எப்படி அது ஓபன் பண்றது க்ளோஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அந்த பேஸ்கெட்டை எடுத்தோம்னா நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து நல்ல ஸ்பேஸ் நிறையவே தெரியும். உங்களுக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும் ஸ்பேஸ் நிறைய இருக்கு. அந்த கீ பாருங்க லைட்டா நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா க்ளோஸ் ஆயிடுது. மறுபடியும் ஓபன் பண்ணக்குள்ள ஓபன் பண்ணிக்கலாம். டோர்ல உங்களுக்கு அந்த மேல பாருங்க டோர் ஓபன் பண்ணக்குள்ள ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுல டிஜிட்டல் மீட்டரோட வரும். இந்த லாக் இருக்கு பாத்தீங்களா, அந்த லாக்கை வந்துட்டு நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லாக் ஓபன் ஆகும். லாக் ஓபன் ஆயிட்டு அதுல வந்து நீங்க மைனஸ் டிகிரில வந்துட்டு எவ்வளவு செட் பண்றீங்க டெம்பரேச்சர், இல்ல பிளஸ்ல வந்து எவ்வளவு செட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லைட்டா வந்துட்டு டச் பண்ணீங்கன்னா போதும். அதை ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. நியூ மாடல்ல கொடுத்துருக்காங்க. கரண்ட் கன்சப்ஷன் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 99 லிட்டர் கெப்பாசிட்டி வந்துடும் இந்த ஃப்ரீசரு. இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.